அண்மை செய்தி, மாணவிகளுக்கு உணவு கூட வழங்க முடியாத நிலை திமுக அரசு செயல்படுகிறது எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். அன்புமணி பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது புதுக்கோட்டையில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக விடுதிகளில் வெறும் சோறும் ஊறுகாய் மட்டும் வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அதை மேற்கோள் காட்டி பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதுக்கோட்டையில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக நீதி விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக 3 வேளையும் வெறும் சோறும் ஊறுகாயும் மட்டுமே உணவாக வழங்கப்படுவதாகவும் தங்களுக்கு குறைந்தபட்சம் உண்ண தகுந்த உணவு வழங்க வேண்டும் என்று கோரி அந்த விடுதிகளில் தங்கியுள்ள மாணவிகள் கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தி வருவதாகவும் வெளிவரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பட்டியலின மாணவிகளுக்கு உணவு வழங்குவதற்கு கூட துப்புள்ளாத நிலையில் திமுக அரசு செயல்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் விடுதிகளின் தரத்தை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்யும் வேலையை மட்டுமே தான் நடந்தது. பேரு வச்சியே சோறு வச்சியா என்ற திரைப்பட அவல நகைச்சுவைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் திமுக ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் சமூக நீதி நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளின் செயல்பாடுகளும் சீரழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. வளர்ச்சியில் யாரை பின்தங்க விடமாட்டோம் என்று வசனமெல்லாம் பேசும் முதலமைச்சரின் ஆட்சியில் அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகள் சகிக்க முடியாதவைகளாக உள்ளன. ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும் என்ற பழமொழியை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி திமுக ஆட்சியும் அதே போலதான் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். அவலத்தின் அடையாளமாக திகழும் இந்த ஆட்சியை வரும் தேர்தலில் மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.